Good morning, one and all. Now let's discuss about 10th standard social science subject, geography lesson 6. Okay, continuation of this lesson, natural vegetations. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Okay, natural vegetation refers to the forest covers. Okay, இயற்கை தாவரம்னு சொல்லுவோம். இயற்கை தாவரம் அப்படிங்கிறது புவியில் இயற்கையாகவே வளரக்கூடிய தாவரங்களுடைய ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். Landforms, nature of soil, temperature and rainfall are the major factors that control the distribution of natural vegetations. Okay, அதாவது நிலத்தோற்றம், மண்ணுடைய தன்மை, வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு இதை பொறுத்து இயற்கை தாவரங்களுடைய பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான காரணிகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். As for National Forest Policy 1988, a minimum of 1/3 of the total geographical area must be under forest covers. ஓகே, 1988 தேசிய வன கொள்கையின்படி புவி பரப்பில் குறைஞ்சபட்சம் 1/3 பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The total forest covers of Tamilnadu is far lower than this. ஓகே, ஆனால் தமிழ்நாட்டில் மொத்த காடுகளுடைய பரப்பளவு இதை விட கம்மியாக தான் இருக்குது. According to the Tamilnadu State of Forest Report 2017 assessment, the area under forest in the state is 26,281 square kilometer, which constitutes 20.21% of total area. Okay, அதாவது தமிழ்நாட்டிலுடைய அந்த மொத்த காடுகளுடைய பரப்பு கம்மியாக தான் இருக்குது. 2017 ஆண்டு வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளுடைய பரப்பளவு 26,281 சதுர கிலோமீட்டர்னு சொல்லுவோம். இது மொத்த பரப்பளவில் 20.21% அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, தமிழ்நாடு கான்ஸ்டியூட் 2.99% ஆஃப் இந்தியாஸ் ஃபாரஸ்ட் கவர்ஸ். ஓகே, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளில் தமிழகத்துடைய பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.99%. The types of forest in the state varies from wet evergreen to soap forest. ஓகே, ஈரப்பத பசுமை மாறா காடுகள்லேருந்து புதற்காடுகள் வரையிலும் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான காடுகள் காணப்படுது. Forest types. Okay, காடுகளுடைய வகைகள். The forest in the state is broadly divided into 5 types as follows. 5 வகையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காடுகளையும் பிரிக்கலாம். அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகணும். ஏற்கனவே நம்ம இந்தியாவுடைய காடுகள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான டீட்டெயில் தான் இதில் இருக்கும். ஓகே, this forest tropical evergreen forest, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். This forest type is found in the region that receives heavy rainfall. It is dense multi-layered forest. It's found in the upper slope of Western Ghats of Tirunelveli, Kanyakumari, the Nilgiris and Coimbatore districts. இந்த வகை காடுகள் அதிக மழைப்பொழிவு பெரும் பகுதிகளில் காணப்படும். இது அடர்ந்த மற்றும் மர கிளைகளை அடுக்குகளாக கொண்டதாக இருக்கும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலர்ச்சியுடைய சரிவில் அதிகமாக இது காணப்படும். சரியா, த மேஜர் ட்ரீ ஸ்பைசஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் சினமம், மலபார் அயன்வுட், பானசா, ஜாவா ப்ளம் ஆர் ஜமுன், ஜாக், ஹிண்டல், அயனி அண்ட் கிராப் மைட்ரல். ஓகே, இங்கே லவங்க மரம், மலபார் கருங்காலி மரம், பனச மரம், ஜாவா ப்ளம், ஜமுன், பலா, மருது, அயனி, கிராப் மெட்டர். ஓகே, இந்த வகையான மரங்களை நாம் பார்க்கலாம். The semi-evergreen type of forest in the state is found over the region of subtropical climate over the eastern Ghats. Okay, அரை பசுமை மாறா வகை காடுகளானது உப அயன மண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுது. சரியா, த ப்ராமினன்ட் ரீஜியன்ஸ் ஆர் சேர்வராயன், கொல்லிமலை அண்டு பச்சை மலை. சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை ஆகிய பார்த்திங்கன்னா இந்த அரை பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறது காணப்படுது. ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியன் மஹோகனி, மங்கி டீக், உள்ளி கேசியா, ஜாக் அண்ட் மேங்கோ ட்ரீஸ் ஆர் common in this region. Okay, இந்திய மஹோகனி, குரங்கு தேக்கு, உள்ளி காசியா, பலா மற்றும் மா மரங்கள் இந்த பகுதியில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது
மாண்டனி டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட், மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஃபவுண்ட் இன் ஷெல்டர்ட் வேலிஸ் ஆஃப் ஆனைமலை, நீல்கிரிஸ் அண்ட் பழனி ஹில்ஸ் ஓவர் a 1000 meter altitude. They are known as cholas. The trees in this forest are evergreen and usually short. Nilgiri Sampa, Whites, Listia and Rose Apple are the common trees found in the forest. மித வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகை காடுகள் ஆனைமலை, நீலகிரி மற்றும் பழனி மலையில் சுமார் 1000 மீட்டர் உயரமான பகுதிகள்லையும் பள்ளத்தாக்குலையும் காணப்படுது. இந்த காடுகள் வந்து சோலாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரி, அது 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த வகை காடுகளில் மரங்கள் பொதுவாக குறைஞ்ச உயரத்தோட பசுமையாக காணப்படும். நீலகிரி, சாம்பா, வெள்ளை லிட்ஸா, ரோஸ் ஆஃபீல், ஓகேவா, இந்த மாதிரியான மரங்கள் தான் இங்கே பரவலாக காணப்படும். டிராபிக்கல் டெசிடூரியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்னு சொல்லுவோம். திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் லைஸ் இன் த மார்ஜின் ஆஃப் செமி எவர்கிரீன் அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகே, இவ்வகை காடுகள் பசுமை மாறா காடுகள் மற்றும் அரை பசுமை மாறா காடுகளுடைய விளிம்பு பகுதியில் பார்க்கலாம். The trees in this forest shed their leaves during the dry season. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் கோடை காலத்தில் தங்களுடைய இலைகளை வந்து உதிர்த்துரும். The trees reach up to the height of 30 meters. இங்கே மரங்கள் வந்து 30 மீட்டர் வரையிலும் உயரமாக வளரக்கூடியது. Some trees of this forest are silk cotton, copper, கடம்பா, டாக் டீக், உமன்ஸ் டங், ஆக்சல்வுட் அண்ட் சிரஸ். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பட்டு மரம், இலவம், கடம்பா, டகத்தேக், வாகை, வெக்காளி, சிரஸ் போன்ற மரங்களை நாம் வந்து பார்க்க முடியும். பேம்பூஸ் ஆர் ஆல்சோ காமன் இன் திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகே, மூங்கில்கள் வந்து இந்த காடுகளில் அதிகமாக காணப்படும். Some trees of this forest are economically important. சில மரங்கள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஓகேவா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஓகே, this type of forest is found in the coastal areas, river deltas, tails of islands and over sea faces where erosion is in progress. இவ்வகை காடுகள் கடலோர பகுதிகள், ஆற்றுடைய டெல்டா பகுதி, தீவுகளுடைய கடைப்பகுதி மற்றும் ஆற்றுடைய முகத்வாரங்களில் அதிகமாக காணப்படும். The vegetation is tropical evergreen, moderate in height and less leathery leaves. பொதுவாக இந்த தாவரங்கள் வந்து பசுமையானதாகவும் மிதமான உயரமுடையதாகவும் தோல் போன்ற இலைகள் உடையதாகவும் காணப்படும். The vegetation of this forest is adapted to survival in the tidal forest, tidal mud and salt water. ஓகே, இவ்வகை தாவரங்கள் வந்து உவர் நிலங்கள் மற்றும் உவர் நீரில் வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. Aztec mangroves, white mangroves, wild jasmine, Indian pivot, etc. are some of the notable trees of this forest. பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பெட், Chatram and Thuthukudi are the places in Tamilnadu where the mangrove forest is found to a considerable extent. Okay, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய மேங்க்ரூவ், வெள்ளை மேங்க்ரூவ், காட்டுமல்லி, இந்தியன் பிரிவேட் மரங்கள் இதெல்லாம் வந்து இங்கே வளரக்கூடிய முக்கியமான மரங்கள்னு சொல்லுவோம். பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் குறிப்பிட்ட அளவு இந்த காடுகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஓகேவா, இதை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லுவோம். ஓகேவா, பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் நியர் சிதம்பரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட். பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு, கவரிங் அபவுட் 1100 hectares, 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஏரியா. இது வந்து 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன் 11 சதுர கிலோமீட்டருடன் இருக்குது. உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள். 1 மார்க்கில் கேட்கலாம். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால் பை எ சாண்ட் பார். ஓகே, வங்கக்கடலிருந்து மணல் திட்டுகளால் இந்த காடுகள் வந்து பிரிக்கப்படுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்பைசஸ் லைக் அபிசீனியா அண்டு ரைசோபோரா. ஓகே, இங்கே வந்து அதிகமாக காணக்கூடக்கூடிய தாவர இனங்கள் வந்து அபிசீனியா அப்படிங்கிற தாவரமும் ரைசோபோரோ அப்படிங்கக்கூடிய தாவரம் தான் இங்கே அதிகமாக காணப்படுது. இதுதான் வந்து பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் பிச்சாவரம். ஓகேவா,
ரோல் ஆஃப் மேங்க்ரூவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். ஓகே, கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில காடுகள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மேங்க்ரூவ்ஸ் ஹெல்ப் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கோஸ்டல் எரோஷன் from waves and storms. It's also protected coral reefs and sea grass meadows from being smothered in sediments. ஓகே, கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில காடுகளுடைய பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை வந்து பாதுகாக்குது. மேலும் இங்கே வந்து பவளப்பாறைகளும் கடலோர புல்வெளிகளும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். Tropical thorn forest. Thorn forest in Tamilnadu is found where there is a little rainfall. These forests are found from plains up to 400 meter altitude. வெப்பமண்டல முட்புதர் காடுகள்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் இந்த காடுகள் அப்படிங்கிறது காணப்படும். இந்த காடுகள் வந்து பார்த்திங்கன்னா சமவெளியிலிருந்து 400 மீட்டர் உயரத்துக்கு மேலே உள்ள பகுதிகளில் காணப்படுது. த காமன் ட்ரீஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் ரஸ்லி ஆக்யா, வீல், நீம் அண்ட் பாம். இங்கே பனை, வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் இது வந்து அதிக அளவில் காணப்படக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சர்ப் அண்ட் காமன் வெஜிடேஷன் இன் திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். இதில் வந்து புதர் செடிகளும் அதிகமாக வந்து காணப்படும். திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தர்மபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் அண்டு சம் பார்ட்ஸ் ஆஃப் த இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ஸ். தர்மபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் பிற மாவட்டங்களில் சில பகுதிகளில் இந்த காடுகளை நாம் பார்க்க முடியும். டிஸ்ட்ரிக்ட் வித் ப்ராமினன்ட் ஃபாரஸ்ட் கவர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை அதாவது பரப்பளவை கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தர்மபுரி 3280 ஸ்கொயர் கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 2627 ஸ்கொயர் கிலோமீட்டர், ஈரோடு 2427 ஸ்கொயர் கிலோமீட்டர், வெள்ளூர் 1857 ஸ்கொயர் கிலோமீட்டர், நீலகிரிஸ் 1583 ஸ்கொயர் கிலோமீட்டர், திண்டுக்கல் 1662 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப். ஓகே, wildlife. Animals and birds live in forests constitution the wildlife. Tamil Nadu has a variety of wild animals, birds and reptiles. காடுகளில் வாழக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகளை நாம் வனவிலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். பல வகையான வனவிலங்குகள், பறவைகள் மற்றும் ஊர்வனங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா, ஹில்ஸ் ஆர் அன் ஐடியல் ரெஃப்யூஸ் ஃபார் எலிஃபென்ட்ஸ், பைசன்ஸ், டைகர்ஸ், டீர் அண்ட் மங்கீஸ். அதாவது யானைகள், காட்டெருமைகள், புலிகள், மான்கள் மற்றும் குரங்குகளுக்கு இந்த காடு ஒரு சிறந்த அடைக்கலமாக இருக்குது. ஓகேவா, several wildlife sanctuaries and national parks have been set up to protect the animal lives in the state. வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு வனவிலங்குகள் சரணாலயம் மற்றும் தேசிய பூங்காக்கள் வந்து மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இது என்னென்னு பார்த்தோன்னா பயோ ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகம்னு சொல்லுவோம். நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே, நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகஸ்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். தமிழ்நாடு இஸ் தி ஸ்டேட் with varied climate, landforms and resources. மாறுபட்ட காலநிலைகள், நில அமைப்பு மற்றும் பல்வேறு வளங்கள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வந்து திகழுது. This makes our state a distinct one among the Indian states. இந்தியாவில் தமிழ்நாடு தனித்துவம் பெற்ற ஒரு மாநிலமாக விளங்குது. ஓகே, in Tamil Nadu, if the available resources are utilized rationally, it may continue to be at the top in the country. So it is the duty of the every individual to strive towards achieving this goal. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தினா இந்திய மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழும் அப்படின்னு சொல்லுவோம். எனவே இந்த இலக்கை அடைகிறதுக்கு ஒவ்வொரு குடிமகனும் அதுக்கான கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் இன் தமிழ்நாடு. A sudden natural catastrophe that causes great damage or loss to
lives and properties is called as disaster. உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையால் ஏற்படக்கூடிய பேரழிவை தான் நம்ம பேரிடர் அப்படின்னு சொல்கிறோம். According to United Nations Office for Disaster Risk Reduction, disaster risk reduction is the concept and the practice of reducing disaster risk through systematic efforts to analyze and reduce the causal factors of disasters. ஐக்கிய நாடுகளுடைய சபை அபாய நேர்வு குறைப்பு அமைப்பின் கூற்றுப்படி அபாய குறைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, பேரிடருக்கான காரணங்களை முறையாக கண்டறிஞ்சு பேரிடர் போது அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறது தான் டிசாஸ்டர் ரெடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. This includes reducing exposure to hazards, lessening the vulnerability of people and property, wise management of land and environmental, and improving preparedness and early warnings for adverse events. Okay, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இடர் உண்டாகும்போடைய இடங்களை தவிர்த்தல், மக்களுடைய உயிர் மற்றும் உடைமைகளை பாதிப்பினை குறைக்கிறது, நில மேலாண்மை, சூழ்நிலை மேலாண்மை, எதிர்வினைகள் குறித்த தயார் நிலை மற்றும் எச்சரிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது. Here we discussed about the natural disaster in Tamilnadu and the measure to be adopted before, during and after different disasters. தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பல்வேறு பேரிடர்கள் பற்றியும் பேரிடர் போது பேரிடருக்கு முன்னும் பின்னும் தேவையான நடவடிக்கைகளை பற்றி நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? அந்த தமிழ்நாடுடைய வைல்டு லைஃப் சாங்சுரிஸ் அண்டு பேர்ட் சாங்சுரிஸ், அதாவது வனவிலங்குகள் மற்றும் பறவைகளுடைய சரணாலயங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நமக்கு மேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? புலிகேட், ஓகே, லேக் பேர்ட்ஸ் சாங்சுரி, வேடந்தாங்கல், அடுத்தது காரைக்கால், ஓகேவா, காவேரி நார்த் வைல்டு, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வைல்டு லைஃப் சாங்சுரி, வெள்ளூடு, ஓகேவா, இந்திரா காந்தி வைல்டு, கொடைக்கானல், அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பிளேசஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மேப் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி பேர்டு தனியாகவும் வைல்டு லைஃப் சாங்சுரி தனியாகவும் நீங்கள் உங்களுடைய தமிழ்நாடு அவுட்லைன் மேப்பில் குறித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? லேண்ட்ஸ்லைடு, ஓகே, நிலச்சரிவு அப்படின்னு சொல்லுவோம். A collapse of a mass of earth or rocks from a mountain or cliff is called landslide. ஓகே, அதான் மலைகள் அல்லது குன்றுகளுடைய ஒரு பகுதியோ அல்லது பாறையோ சரிஞ்சு கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதை நாம் நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் ட்ரிகர் ஆஃப் எ லேண்ட்ஸ்லைட். நீரானது நிலச்சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லுவோம். Nilgiris in Tamil Nadu is identified as one of the most vulnerable districts in the country and a landslide poses a major threat in this area. Okay, நீலகிரி மலைப்பகுதி நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாகவும் பெரும் அச்சுறுத்தலுக்குரிய ஒரு பகுதியாகவும் கண்டுபிடிக்கப்பட்டு வச்சிருக்கு. The other regions which are prone to landslide are Coimbatore and Palani hills of Dindigul district where Kodaikanal hill stations is located. கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கொடைக்கானல் நிலச்சரிவுக்கு உள்ளான மற்ற பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ், அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஃபோர், அதாவது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி நாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? கிரியேட் அவேர்னஸ், ஸ்டே அலர்ட் அண்ட் அவேக், மானிட்டர் த நியூஸ் அப்டேட்ஸ், மேக் எவாக்ஷன் பிளான். Next, listen for any unusual sound that might indicate moving debris such as trees cracking, boulders knocking, and consider leaving the place of landslide if it is safe to do so. Okay, நிலச்சரிவுக்கு முன்னாடி விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும். எச்சரிக்கை மற்றும் தயார் நிலையில் இருக்கணும். அன்றாட செய்திகளை நம்ம கவனிக்கணும். வெளியேறதுக்கான திட்டத்தை வகுத்து வச்சுருக்கணும். வழக்கத்துக்கு மாறாக சிதைந்த பொருட்கள், உடைந்த மரங்கள் அல்லது கூழாங்கற்களுடைய நகர்வை கவனிக்கணும். இதெல்லாம் முக்கியமான ஒரு செயல்பாடு. நிலச்சரிவு அறிகுறிகள் தென்பட்டால் அந்த பகுதியை விட்டுட்டு நாம் என்ன பண்ணிடணும்? பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும். சரியா? இப்போ நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு ஆகும்போது எப்படி மலை சரிஞ்சு என்ன பண்ணுது? ரயில் பாதையில் விழுந்துருது. இந்த மாதிரி தான் விழும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆஃப்டர், இப்போ லேண்ட்ஸ்லைடு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஸ்டே அவே ஃப்ரம் த ஸ்லைடர் ஏரியா.
Listen to local radio or television stations for the latest emergency information. Watch for flooding, which may occur after a landslide or diffuse flow. Check for injured and trapped person near the slide without entering the direct slide area. ஓகே, நிலச்சரிவுக்கு பின்னாடி நாம் அந்த இடத்துக்கும் தூரமாக வந்துடணும். உள்ளூர் வானொலி தொலைக்காட்சி நிலையங்களில் அன்னன்னைக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து, நிலச்சரிவுக்கு பின்னாடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருந்தால் வெள்ளம், கழிவுகளுடைய நகர்வு, ஓகேவா, இதையெல்லாம் அந்த வெள்ளப்பெருக்கு கழிவுகளுடைய நகர்வு இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். நேரடியாக நிலச்சரிவு பகுதிக்குள்ளே செல்லாமல் காயம்பட்ட அல்லது சரிவில் சிக்கினவங்களை மீட்டு அவங்கள நம்ம முதலுதவி அப்படிங்கிறது செய்யணும். சரியா? இதையெல்லாம் நிலச்சரிவுக்கு பின்னாடி நாம் கையாளக்கூடிய ஒரு செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளட் இஸ் எ காமன் ஒன் in the coastal districts of Tamilnadu during northeast monsoon. வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவக்காற்றுப்போ ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு. The recent flood occurs in the state was 2015. இது எப்போ நமக்கு ரீசெண்டாக அப்படி மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படுச்சுன்னா 2015 ஏற்பட்டுச்சு. சரியா? இப்போ ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர், அபாய நேர்வு எப்படி வெள்ளம் வந்தால் நம்ம குறைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர், ஓகே, வர்றதுக்கு முன்னாடி நோ அபவுட் ரிலீஃப் சென்டர்ஸ் அண்டு எவாகுவேஷன்ஸ் ரூட், கீப் எமர்ஜென்சி ஃபோன், okay, numbers and important information, fold and rule up things onto higher ground. வெள்ளப்பெருக்கிறதுக்கு முன்னாடி சேவை மையங்கள் அல்லது வெளியேறக்கூடிய வழியை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவசர கால தொலைபேசி எண்ணையும் செய்திகளையும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பொருட்களை மடித்து சுருட்டி உயரமான பகுதிகளில் வச்சிடணும். சரியா? சப்போஸ் இப்போ வெள்ளம் ஏற்பட்டுருச்சு, ஓகேவா, டூரிங், அப்போ என்ன பண்ணும்? பி குவிக், கீப் சேஃப் அண்ட் என்ஷூர் தட் சில்ட்ரன் அண்ட் எல்டர்ஸ் ஆர் சேஃப் பை லீவிங் த ஹவுஸ் டு எ ஹையர் கிரவுண்ட். டர்ன் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் அண்ட் கேஸஸ். லீவ் த ஏரியா பிஃபோர் இட்ஸ் கெட் டூ லேட். டோன்ட் ட்ரைவ் த்ரூ த வாட்டர். Stay away from power lines or broken power transmission cables and try to keep away from flood water. ஓகே, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது குழந்தைகள் மற்றும் வயதானவங்களை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வீடுகளில் இருக்கக்கூடிய உயரமான பகுதிகளுக்கு வெளியேறுவதை உறுதி செஞ்சுக்கணும். எல்லா மின்சார சாதனங்கள் மற்றும் எரிவாயு சாதனங்களை ஆஃப் பண்ணி வச்சிடணும், அணைச்சி வச்சிடணும். தாமதம் இல்லாமல் வெளியேறிடணும். நீரின் வழியாக வாகனத்தை செலுத்தக்கூடாது. மின் கம்பிகள், மின்திறன் செலுத்தும் மின்வட கம்பிகள், வெள்ளம், இதிலிருந்து நாம் தூரத்தில் இருந்துக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? மேக் ஷூர் டு கெட் பேக் இன்சைட் யுவர் ஹவுஸ். கீப் ஆல் பவர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஆஃப் பிஃபோர் இட்ஸ் ஓகே டு புட் தேம் ஆன் அண்ட் வியர் appropriate dress before cleaning house which is necessary to clean the contaminations. ஓகே, வெள்ளப்பெருக்குக்கு பின்னாடி போனோம் வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தோன்னா மீண்டும் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாம் செல்றதை உறுதி செய்யணும். வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி அனைத்து மின்சார உபகரணங்களும் அணைச்சி மீண்டும் அவற்றை உபயோகத்துக்கு முன்னாடி சரியாக இருக்கா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். பழுதப்பட்ட பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்னாடி அதற்கான உடையினை அணிவது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு cyclones. The coastal regions of Tamil Nadu often hit by the tropical cyclones formed in the Bay of Bengal during northeast monsoon. மீண்டும் அதாவது புயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வெப்பமண்டல சூறாவளிகள் தமிழக கடற்கரையை தாக்கும். Occurrence of flood, losses to lives and properties are the recurring one in the state. வெள்ளப்பெருக்கு, உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஆகியவற்றை
மாநிலத்தில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. Based on the cyclone hit areas, the state of Tamilnadu can be divided into 5 zones, namely very high, high, medium, low and very low cyclone prone zones. புயல் தாக்கம் தீவிரத்துடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிகமான மிதமான மிக குறைந்த புயல் மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதுதான் சைக்ளோன்ஸ். ஓகேவா, கடலில் எப்படி சூறாவளி உருவாகுது அப்படிங்கக்கூடிய பிக்சர் இதுதான். ஓகேவா, சப்போஸ் இப்போ ஃப்ளட் அக்கர் ஆயிடுச்சு. இப்போ நாம் பிஃபோர், ஆஃப்டர் அந்த அட் த டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ். Before, ignore numerous, stay calm, don't be panic. Keep your mobile phone charged to ensure connectivity. Use SMS, listen to radio, watch TV, read newspapers for weather updates. Keep your documents and valuable in waterproof containers. Prepare an emergency kits with essential items for survival. Secure your house. Carrying out repairs, don't leave sharp objects loose. Untie cattle or animals for their safety. Fishermen should keep a radio safe with extra batteries handy. Keep boats and rafts tied up safely and don't venture out in the sea. Okay. புயல் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வதந்திகளை நம்பாமல் அமைதியாகவும் பதற்றமில்லாமையும் இருக்கணும். அலைபேசிகள் மின்னூட்டம், அதாவது சார்ஜ் செஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி எஸ்எம்எஸ் நமக்கு செய்தி வந்தால் அதை படிச்சுக்கணும். அப்புறம் காணொளி பெட்டிகள் மூலமாக அப்பப்போது வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். முக்கிய மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்கள், ஆவணங்கள் இதெல்லாம் தண்ணி போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் போட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய அவசர கால மூட்டை தொகுப்பை தயார் நிலையில் வச்சுக்கணும். சரியா, திடீர்னு வீட்டில் வெள்ளம் வருது அப்படின்னா நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு அதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக போட்டு கட்டி வச்சுக்கணும். திடீர்னு அதை எடுத்துகிட்டு ஓடி போயிடுற மாதிரி. ஓகேவா, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த இடத்த விட்டு நகுந்துடணும். குடியிருப்பு பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கணும். சரி செய்யறதை உறுதி செஞ்சுக்கணும். கூர்மையான பொருட்கள் வெளிப்பகுதியில் இல்லாமல் பார்த்துக்கணும். கால்நடைகள் கால்நடை பாதுகாப்புக்காக என்ன பண்ணணும், அதை அவுத்து விட்டுணும். சரியா, திடீர்னு வெள்ளம் வந்தால் நாம் போய் அதை அவுக்கங்காட்டியும் அது வெள்ளத்தில் அதுவும் சிக்கிக்கும், நாம் சிக்கிக்கும். அப்போ கட்டாமல் வச்சுருந்தோம்னா அது வெள்ளம் அது என்ன பண்ணிடும், அது பாட்டுக்கு ஓடி போய் எங்கேயாவது தப்பிச்சுக்கும். ஓகேவா, அதுக்காக அதை அவுத்து விட்டுறணும். மீனவர்கள் கூடுதலான மின் சாதனங்களோட ஒரு வானொலி பெட்டியை வச்சுருக்கணும். இந்த காலகட்டங்களில் கடலுக்கு போகிறத தவிர்த்துட்டு படகுகளை பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டூரிங், புயலின் போது டேக் கேர் ஆஃப் த ஓல்ட் அண்ட் யங். கீப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்சைட் த ஹவுஸ். Switch off all electrical appliances. Stay in an empty room. Movable items should be kept securely tied. Try to help your neighbors, but don't go out during cyclones. புயலின் போது வயதானவங்க, குழந்தைங்க மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சுக்கணும். அனைத்து மின்சாதன பொருட்களுடைய என்ன பண்ணணும், மின் இணைப்பை துண்டிச்சு வச்சிடணும், ஆஃப் பண்ணி வச்சிடணும். காலியான அறையில் நம்ம தங்கணும். நகரக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அருகில் வசிப்பவங்களுக்கும் நம்மளால் ஆன உதவிகளை அந்த புயலின் போது நாம் செய்யணும். ஆஃப்டர், those who shifted to the cyclone centers must remain there till instructions are received. Strictly avoid loose electrical wires after the cyclone. Beware of snakes and other animals immediately after the cyclones. Clear debris and carcasses from near the premise after the cyclone and report losses truthfully and accurately to the authorities. புயலுக்கு அப்புறம் புயல் நிவாரண மையங்கள் மாற்றப்பட்டால் அறிவுரைகள் வரலோ நாம் அங்கேயே தான் தங்கியிருக்கணும். புயலுக்கு பின்னாடி மின்சார கம்பிகளை தொடுறதோ மின்சாரத்தை பயன்படுத்துகிறதோ அறவே நாம் தவிர்த்திடணும். சரியா, புயலுக்கு பின்னாடி பாம்பு, பூச்சிகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். கட்டடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் விலங்குகள் இறந்தது பின்னாடி அதனுடைய உடல்களையும் அப்புறப்படுத்தணும். இழப்புடைய உண்மையான மதிப்பினையும் அளவினையும் உரிய அதிகாரிகள்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். ஓகேவா, நெக்ஸ்ட் டிராஃப்ட். தமிழ்நாடு இஸ் வாட்டர் டெஃபிசிட் 8 ஸ்டேட்.
It is almost a regular one and not a seasonal one. It depends mostly on northeast monsoon for its rain. Its failure ends in disastrous. தமிழ்நாடு வந்து ஒரு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம்னு சொல்லுவோம். இது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அல்லது நிரந்தரமாக காணப்படக்கூடிய ஒன்று. நமது மாநிலத்துக்கு நீர் தேவைக்கு பருவமழை பெரிதும் தான் நம்பி இருக்கோம். இந்த பருவமழை பொய்வு வறட்சி பேரழிவுக்கு வழிவகுக்கும். To manage the water deficit, rainwater harvesting and water conservation method have to be implemented strictly. Okay, நீர் பற்றாக்குறையை கையாளுவதற்கும் அதை சரி செய்யறதுக்கும் மழைநீர் சேகரிப்பு நீர்வள பாதுகாப்பு முறைகளை தீவிர முறையில் நாம் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Some method of water conservation are நீர் சேகரிப்பதற்கான சில முறைகள். ஓகேவா? Production of water from pollutions, redistribution of water, rational use of groundwater, population control, renovation of traditional water sources, use of modern irrigation methods, increasing forest covers, changing crop pattern, flood management and use of geothermal water are some of the major water conservation methods. Okay, நீர் சேகரிப்பதற்கான சில வழிமுறைகள்லாம் என்னென்னா, நீர் மாசுபடுறதை தடுக்கணும், நீர் மறுசுழற்சி, சிக்கனமான நிலத்தடி நீர் பயன்பாடு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது, மரபு வழி நீர் வளங்களை புதுப்பித்தல், நவீன நீர்ப்பாசன முறையை பயன்படுத்துறது, காடுகளுடைய பரப்பளவை வந்து அதிகப்படுத்துதல், பயிரிடும் முறைகளை வந்து மாற்றுறது, வெள்ளப்பெருக்கு மேலாண்மை, அடுத்து புவி வெப்ப நீர் பயன்பாடு. இது மூலமாக நம்ம நீர் வளத்தை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபயர் ஆக்சிடெண்ட், தீயினால் ஏற்படக்கூடிய விபத்து. தமிழ்நாடு is a tropical state. The high temperature during summer leads to the occasional forest fire in deciduous and thorn forest. தமிழ்நாடு ஒரு வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். கோடை காலத்தில் அதிக வெப்பம் காரணமாக இலையுதிர் மற்றும் முட்புதர் காடுகள் அவ்வப்போது காட்டுத்தீ அப்படிங்கிறது ஏற்படும். சரியா? இங்கே பாருங்கள், ஃபயரில் எப்படி ஃபாரஸ்ட்டில் ஃபயர் ஆயிருக்குங்கிற பிக்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஏற்படும் போது நாம் எப்படி வந்து ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ், அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் create defensible space to separate your home from flammable vegetation and materials 30 feet. Follow all local fire and building codes. Keep all trees and shrubs trimmed. Use approved fire resistant materials. Make evacuation plans with family members which include several opinions with an outside meeting place. தீ விபத்துக்கு முன்னாடி எளிதில் தீப்பற்றக்கூடிய தாவரங்கள் மற்றும் பொருட்களிலிருந்து போதுமான இடைவெளி விட்டு, அதாவது 30 அடி தூரம் விட்டு குடியிருப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். உள்ளூர் கட்டட மற்றும் தீ விதிமுறைகளை பின்பற்றணும். மரம் மற்றும் செடிகளுடைய உயரத்தை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும். தீ பிடிக்காத தர நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த அனுமதிக்கப்பட்ட பொருட்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும். குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வகையில் பல்வேறு வழிமுறைகளை வந்து நாம் திட்டமிடணும். இதெல்லாம் முக்கியமான ஒரு செய்ய வேண்டிய ஒரு செயல். ஓகேவா? டூரிங், சப்போஸ் இப்போ ஃபயர் ஏற்பட்டுருச்சு, அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்? லிசன் டு ரேடியோ, வாட்ச் டிவி, ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் ஃபார் அப்டேட்ஸ். இப்போ adequate water are available, fill buckets with water. Turn a light on your room in case of smoke. Turn off gas and electrical appliances and be ready to evacuate all family members. தீ விபத்தின் போது வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள் மூலமாக அவ்வப்போது செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். பக்கெட் இருக்கு இல்லையா, வாளி, அதில் போதுமான அளவுக்கு தண்ணியை நிரப்பி வச்சுக்கணும். புகை மூட்டை இருக்கக்கூடிய நேரத்தில் அறையில் வந்து வெளிச்சத்தை ஏற்படுத்தணும். அதே மாதிரி கேஸ் இருக்கு இல்லையா, அதனோட இணைப்பையெல்லாம் நம்ம துண்டிச்சிடணும். மின் சாதனங்களையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். எல்லா உறுப்பினர்களும் அந்த இடத்துலேருந்து வெளியேறதுக்கு ஒரு வழிவகை அப்படிங்கிறத செஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஆஃப்டர், அதுக்கப்புறம் என்ன? செக் வித் ஃபயர் அஃபீஷியல்ஸ் பிஃபோர் அட்டம்ப்டிங் டு ரிட்டர்ன் டு யுவர் ஹோம். யூஸ் caution when re-entering a burned area. Flare ups can occur. Check grounds for hot spots and check the roof and exterior areas for spark and embers.
தீ விபத்துக்கு பின்னாடி மீண்டும் குடியிருப்புகளுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி தீயணைப்பு அதிகாரிகளோட உதவியோடு சரி பார்த்துக்கணும். தீயினால் எரிஞ்ச பகுதிகளுக்குள்ள மீண்டும் தீ ஜுவாலை ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த பகுதியில் நுழையும் போது போதுமான எச்சரிக்கை அப்படிங்கிறத கையாளணும். அறையில் இருக்கக்கூடிய தீ பகுதிகள், கூரை பகுதி, விளிம்பு பகுதி, வெளிப்பகுதிகளில் தீ பொறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளே போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சுனாமி. Though tsunami is not a common one in India, its incident in 2004 alerting India and the state of Tamilnadu on this aspect. இந்தியாவில் சுனாமி அப்படிங்கிறது ஒரு பொதுவானதாக இல்லை அப்படின்னாலோ 2004 ஆண்டு சுனாமி நிகழ்வு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் மிகப்பெரிய அளவில் எச்சரிச்சது. எப்படி அலையோட தண்ணி வீடு இருக்க பக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் இப்போ தான் சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் அந்த பேரலை அப்படிங்கிறது உள்ளே வந்துச்சு. ஓகேவா? இதில் எப்படி நாம் நம்மளுடைய ரிஸ்க்கை குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? பிஃபோர் வரதுக்கு முன்னாடி இஃப் யூ லிவ் இன் த கோஸ்டல் ஏரியா நோன் அபவுட் சுனாமி ரிஸ்க் அண்ட் லோக்கல் வார்னிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெவலப் ஹவுஸ்ஹோல்ட் எமர்ஜென்சி பிளான், know where the nearest high ground is and how you will reach it. கடல் பகுதிக்கு அருகாமையில் வசித்தோம்னா சுனாமி அலைகளுடைய தாக்கங்களையும் உள்ளூர் எச்சரிக்கை தொடர்பான நடவடிக்கைகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவசர குடியிருப்பு, மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுத்தல், அருகாமையில் இருக்கக்கூடிய உயரமான நிலப்பகுதி மற்றும் அதனை எவ்வாறு அடைவது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். டூரிங் அந்த சமயத்தில் டேக் யுவர் கெட் அவே கிட், டோன்ட் ட்ராவல் ஏரியாஸ் அட் ரிஸ்க், move immediately nearest to highest ground. If you cannot escape tsunami, go to an upper story of the building or climb on to a roof or tree on grab floating objects. Never go to shore to watch tsunami and listen to local radio stations as emergency management. தயாராக வச்சுருக்கக்கூடிய உடைமைகளுடன் உடனடியாக சுனாமி ஏற்படும் போது வெளியேறிடணும். ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்கணும். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய உயரமான பகுதிக்கு போயிடணும். கட்டடங்களுடைய உயரமான மாடிகளில் அல்லது உயரமான மரங்களில் ஏறிக்கணும். மற்றும் மிதக்கும் பொருட்களை பிடிச்சி அது மேலே ஏறிக்கலாம். அல்லது மேலும் கடலோர பகுதிக்கு சென்று சுனாமி அலைகளை பார்வையிடதை தவிர்த்துக்கணும். உள்ளூர் வானொலியில் அவசர கால நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை கேட்பதன் மூலமாக சுனாமியில் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள்னு சொல்லுவோம். சரியா? சுனாமிக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கண்டினியூ டு லிசன் டு த ரேடியோ, டோன்ட் ரிட்டர்ன் டு த எஸ்பேஷன் ஜோன்ஸ் அன்டில் அத்தாரிட்டிஸ் ஹவ் கிவன் ஆல் கிளியர், செக் யுவர் செல்ஃப் ஃபார் இன்ஜுரிஸ் அண்ட் கெட் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். தொடர்ந்து வானொலி செய்தியை கேட்கணும். உயர் அதிகாரிகள்கிட்ட அந்த இடத்துக்கு செல்வதற்கான அறிவிப்பு வர வரையிலும் வெளியேற்றப்பட்ட இடங்களுக்கு செல்ல இருக்கணும். காயங்களை பற்றி சுய பரிசோதனை செய்து முதல் உதவி பெற்றுக்கணும். மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும். இதெல்லாம் சுனாமி ஏற்பட்டதுக்கு பின்னாடி எடுக்க வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் எர்த்குவாக். எர்த்குவாக் அப்படின்னா நில அதிர்வு. இந்தியா இஸ் எ வாஸ்ட் கண்ட்ரி விச் எக்ஸ்பீரியன்ஸ் மெனி எர்த்குவாக்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். Generally, high-risk zones of the country are located in the north and central parts. The state of Tamilnadu is located in the moderately low-risk zones. நில அதிர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்திய நாடு ஒரு பரந்து விரிந்த நாடு. பொதுவாக வட இந்திய மற்றும் மத்திய இந்திய பகுதி அதிக அபாயத்தன்மை உள்ள மண்டலமாக இருக்கும். மிதமான அபாயத்தன்மை உள்ள மண்டலமாக தான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ். During, take cover under a strong table or any other piece of furniture and remain under cover until the shaking stops. நில அதிர்வின் போதே அந்த நில அதிர்வு முடிகிற வரலும் சரியா கனமான மேஜை அல்லது மரத்தலான பலகை இருக்கு இல்லையா, அந்த பொருட்களுடைய காலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அடியில் நம்ம உட்காந்துக்கணும். அப்போ ஏதாவது மேலேருந்து ஒரு பொருள் விழுந்தால் கூட நம்ம தலை மேலே விழாமல் அது பாதுகாத்துக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் proceeding cautiously once the earthquake has stopped and always avoid roads, bridge that might have been damaged by the earthquake. நில அதிர்வு நின்ற பின்னாடி மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படணும். நில அதிர்வின் போது பாலங்கள், பாதைகள் போன்றவை பாதிப்படைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கடக்கிறத நாம் தவிர்த்துடணும். சரியா? அடுத்து பாருங்கள். For the management of disaster in the state, the following forces and organizations are in
சர்வீஸ். ஓகே, மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட கீழ்கண்ட மீட்பு படைகள் மற்றும் அமைப்புகள் வந்து இணைந்து செயல்படுது. சரியா, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, சேர்மேன் வந்து சீஃப் மினிஸ்டர், தலைவர் வந்து முதலமைச்சர். ரிலீஃப் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், நிவாரண அல்லது பேரிடர் மேலாண்மை துறை. போலீஸ்னா காவல்துறை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா வனத்துறை. ஃபயர் அண்ட் சிவில் டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படின்னா தீ மற்றும் குடிமையியல் பாதுகாப்பு சேவை. ஹெல்த் சர்வீஸ்னால் சுகாதார சேவை. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்னா போக்குவரத்து துறை. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பொதுப்பணித்துறை. வெட்டினரி சர்வீஸ்னால் கால்நடைத்துறை. ஃபுட் அண்ட் சிவில் அப்ளைடு டிபார்ட்மெண்ட்ஸ் உணவு மற்றும் வட்ட வழங்கல் துறை. ஓகேவா. டைரக்ட் ஆர்கனைசேஷன் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷன், மாவட்டத்தின் கீழே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், மாவட்ட நீதிபதி, இவருக்கு தலைவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், மாவட்ட ஆட்சியாளர். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா வருவாய்த்துறை. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன்னா குடிப்பணி நிர்வாகம். லோக்கல் போலீஸ் உள்ளூர் காவல்துறை. சிவில் டிஃபென்ஸ் குடிமை பாதுகாப்பு. ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீஸ் தீயணைப்பு மற்றும் அவசர கால சேவை. ஹோம் கார்ட்ஸ் ஆல்சோ லோக்கல் கம்யூனிட்டி நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் வாலண்டரி ஏஜென்சிஸ், ஊர் காவல் படைன்னு சொல்லுவோம். உள்ளூர் சமூகம் அரசு சாரா அமைப்பு தன்னார்வ நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். லெசன் இஸ் ஓவர் நவ். ரீகேப் ஆஃப் திஸ் லெசன். Physical geography is the branch of geography dealing with the different physical aspects such as landforms, drainage, climate, soil, natural vegetation, etc. இயற்கை புவியியல் அப்படிங்கிறது பல்வேறு இயற்கை அமைப்பு அம்சமான நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, காலநிலை, மண் மற்றும் இயற்கை தாவரங்களை பற்றி புவியியலுடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். Tamilnadu is broadly classified into 3 physical divisions, namely mountains, Western Ghats and Eastern Ghats, plateaus, Brahma, Coimbatore and Madurai, plains, inland and coastal. தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகளை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அது வந்து மலைகளில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அடங்கும். பீடபூமியில் பிரம்மமகால், கோயம்புத்தூர், மதுரை அடங்கும். சமவெளியில் உள்நாட்டு சமவெளி மற்றும் கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது அடங்கும். ஓகேவா. காவேரி, பாலாறு, பொன்னியாறு, வைகை and தாமிரபரணி are the major rivers of தமிழ்நாடு. காவேரி, பாலாறு, தென்பெண்ணை, மருது மற்றும் தாமிரபரணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஆறுகள்னு சொல்லுவோம். சாயில் ஆஃப் தமிழ்நாடு ஆர் கிளாசிஃபைட் இன்டு 5 types according to their characteristics. They are alluvial soil, black, red, laterite and saline. தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மண்ணுடைய வகைகள் அதன் பண்புகள் அடிப்படையில் 5 வகையாக பிரிக்குது. அது வந்து வண்டல் மண், கரிசல் மண், சிவப்பு மண், சரளை மண் அண்டு உவர் மண் சொல்லுவோம். த ஃபாரஸ்ட் கவர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 20.21% ஆஃப் இட்ஸ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ். எவர்கிரீன், டெசிடூரியஸ், மேங்க்ரோவ், ட்ரோனி அண்ட் மான்சனி டெம்பரேச்சர் ஆர் இட்ஸ் மேஜர் ஃபாரஸ்ட் டைப்ஸ். தமிழ்நாட்டோட பரப்பில் 20.21% காடுகள் வந்து வச்சுருக்கு. பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், சதுப்பு நில காடுகள், முட்புதர் காடுகள் மற்றும் வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படிங்கிறது முக்கியமான காடுகள்னு சொல்லுவோம். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் இஸ் ரெடியூசிங் ரிஸ்க் த்ரூ சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்ஸ். பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு அப்படிங்கிறது முறையான நடவடிக்கைகளின் மூலமாக அபாயத்துடைய தன்மையை வந்து குறைக்கிறது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆர் எர்த்குவாக், வல்கோனாஸ், லேண்ட்ஸ்லைட், சைக்ளோன், டிராஃப்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். நில அதிர்வு, எரிமலை, நிலச்சரிவு, சூறாவளி, வறட்சி மற்றும் காட்டுத்தீ இதெல்லாம் வந்து இயற்கை பேரிடர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. The lesson is over now. Thank you students. Thank you one and all.